Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோவிலில் உணவு கூடம் கட்டும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். ஆலம்பட்டி தெற்கு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கன்னி விநாயகர் அருள் தரும் ஸ்ரீ உச்சினி மகாகாளியம்மன் திருக்கோவிலில் புதிதாக உணவு கூடம் கட்டடம் கட்டப்படுகிறது. இதற்கான பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மின்கம்பி அறுந்து விழுந்து உயிரிழந்த மூவரின் உடல்களுக்கு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சாத்தமங்கலத்தில் மழையின் காரணமாக சாலையோர புளியமரம் வேரோடு சாய்ந்து உயிரிழந்த மின்கம்பியின் மீது விழுந்தது. இதில் மின்கம்பி அறுந்து அப்பகுதியில் நின்றிருந்த வனதாஸ் மேரி, பெலோஸ் மேரி, மரிய சூசை ஆகியோர் மீது விழுந்ததில் மூவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்த அதிமுக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் இறந்தவர்களின் உடல்களுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தலைமையில் பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மகிமண்டல கோட்டை பகுதியில் குவாரி அமைத்தால் விவசாயம், வீடுகள் மற்றும் கால்நடைகள் பாதிப்படைவதுடன் இங்குள்ள வள்ளிமலை முருகன் கோயிலும் சேதமடைய வாய்ப்புள்ளது. எனவே இதுகுறித்து பரிசீலனை செய்ய கோரி மாநகர் மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விடியாத அரசு அதிகாரிகள் கனிம வளங்களை அழித்து கல்லா கட்டுவதிலேயே குறியாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். பல லட்சம் மக்கள் வாழ்கின்ற காட்பாடி பகுதியில் அவர்கள் எல்லாமே சுற்றுவட்டார மக்கள் அனைவருமே விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள். இந்த இடத்துல அந்த கல்குவாரி அமைத்தால் அந்த வெடி சத்தத்தின் காரணமாக அந்த தொழில்துறை இடமும் பாதிக்கப்படும், வள்ளிமலை பிரசித்தி பெற்ற வள்ளிமலை கோயில் இடமும் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெடி வெடிக்குது என்றால் ஏற்கனவே அந்த மகிமண்டலம் பகுதியில் ஆந்திரா மாநிலத்தில் 2 காட்டு யானைகள் வந்து ஒருத்தர் விவசாய இடத்துல இருந்து அவர் வீட்டில் அருகிலே சென்று அவரை கொன்று அவர்கள் இறந்து விட்டார். இது வேலூர் மாவட்டத்தில் அனைத்து மக்களுக்குமே தெரியும். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அரசாங்க கல்குவாரிகளை எடுத்து தனிநபருக்கு ஆக்கிரமிப்பு செய்து டெண்டர் விட்டு செய்வதில் எந்த அளவுக்கு நியாயம் என்று பொதுமக்களுக்கு அனைவருமே இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் கட்டுமான பணியின் போது சேதமடைந்த வீடுகளை அதிமுக MLA செந்தில்நாதன் பார்வையிட்டார். காந்தி வீதியில் வங்கி கட்டுமான பணிக்காக தோண்டிய 10 அடி பள்ளத்தில் மழைநீர் தேங்கியதால் அருகில் இருந்த வீடுகளின் அடித்தளத்தில் மண்ணரிப்பு ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ளதுடன் அங்குள்ள மின்மாற்றியும் சரிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக MLA செந்தில்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டு ஒப்பந்ததாரர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகளிடம் வீடுகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தினார். அப்போது ஏராளமான கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட தாம்பரம் சட்டமன்ற தொகுதி சேலையூர் பகுதியில் அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பக்கம் ச. ராஜேந்திரன் பங்கேற்று 66வது வட்டத்திற்குட்பட்ட பல்வேறு தெருக்களில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து திமுக அரசின் அவலங்களையும் அதிமுக அரசின் சாதனைகளையும் எடுத்துக் கூறும் பிரசுரங்களை வழங்கினார். பகுதி செயலாளர் சேலையூர் G. சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் MJL வாணி சுரேஷ் பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தலைஞாயிறு ஒன்றியம் நீர்முளை ஊராட்சியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் செல்வி சேவியர் தலைமையில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த நபர்களுக்கு முன்னாள் அமைச்சர் OS மணியன் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் தலைஞாயிறு மேற்கு ஒன்றிய செயலாளர் தங்க சௌரிராஜன், மாவட்ட விவசாய அணி பிரிவு OV அன்பழகன், அம்மப்பேரவை பாபு, தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு திவாகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவை வீரபாண்டி பேரூராட்சியில் நடைபெற்ற மன்ற கூட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் நடைபெறவில்லை என்று கூறி அதிமுக கவுன்சிலர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1வது வார்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதை தடுக்க வேண்டும், மற்ற வார்டுகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, புதிய தார் சாலை, மழைநீர் வடிகால் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கடந்த 4 வருடங்களாக வலியுறுத்தியும் விடியாத திமுக அரசின் பேரூராட்சி தலைவர் பத்மாவதி இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். அதிமுக ஒன்றிய செயலாளர் KVN ஜெயராமன் தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி கண்டனம் தெரிவித்தனர்.